ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மிஸ்டி, நான் உங்கள் மிஸ்டர் மிஸ்டி. இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம்? நாருட்டோவோட அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார் கேம் தான். இது மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீ ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து மொத்தம் 3 மோடு இருக்குது அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார் கேமில். அது என்னென்னா அல்டிமேட் நிஞ்சா மோடு, அப்புறம் ஃப்ரீ பேட்டில் மோடு, அப்புறம் ஆப்ஷன்ஸு. ஓகேவா, இதில் நம்ம மேனுவல் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கேம் ஃபுல்லாகவே. அண்ட் இந்த கேமை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்த பார்ட்டையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அல்டிமேட் மிஷின் மோடு, இது ஆப்ஷன்ஸ் மோடு, இது ஃப்ரீ பேட்டில் மோடு. ஓகேங்களா, இப்போ நம்ம அல்டிமேட் மிஷின் மோடு தான் விளையாட போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க அவங்க. ஓகே, இது வந்து கிஷிமோட்டோவோட ஆர்ட்டு, அதாவது அவரோட ஆத்தர் தான் வந்து நருட்டோட ஆத்தர் வந்து கிஷிமோட்டோ. அண்ட் அது வீக்லி ஷோனன் ஜம்ப் பாட்டு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அனிமே சீரீஸ். வீக்லி ஷோனன் ஜம்ப் மீன்ஸ் அது ஒரு மாங்கா வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இது. ஸோ அது போகும் ஷோனன் ஜம்ப்னே போட்டிருப்பாங்க இந்த நருட்டோவில். இதுதான் குராமா. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கதையை சொல்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 9 டைல்ஸ் வந்துச்சு. அது வந்து எல்லா மவுண்டெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து நொறுக்கிட்டு இருந்துச்சு அதோட டைல்ஸை வச்சு. மொத்தம் அதுக்கு 9 வால், 9 டைல்ஸ். ஓகேங்களா, ஒரு நிஞ்சா வந்து மொத்த வில்லேஜர்ஸையும் காப்பாற்றுறதுக்காக அதுக்கு முன்னாடி நின்று மோதினார். அவர் தான் வந்து அவர் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை சீல் பண்ணாராம் அந்த பீஸ்ட்டை. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரிலன்னா நான் ஸ்பாய்லர் பண்ணல. அவரை தான் ஃபோர்ஸ்ட் ஹோக்காகேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அந்த நிஞ்சாவை. ஓகே, டைட்டில் போட்டாங்க, கேமோட டைட்டில். இப்போ கேமுக்குள்ளே தான் ஓமானு கேட்காதீங்க, ஏன்னா இன்னும் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் நான் நிறைய விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கேம் பிளேவை நான் ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டேன். ஸோ அதனால் நான் நிறைய விஷயத்த ஸ்கிப் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நருட்டோ எடுத்துரி. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வந்து வெறும் நருட்டோவில் நடந்த கதை மட்டும்தான். நருட்டோ ஷிப்புடன் இருக்காது. ஓகேங்களா, சைபர் கனெக்ட் டு கோ லிமிட்டட் அதோட கேம் கனெக்ட். ஓகே, இருக்கா சென்சையை பார்க்க வந்திருக்கான் இச்சிரா குராமன் கடைசி. ஓகே, பாண்டை நமக்கு என்டர்டெயின்மெண்ட் இதுலேயுமா? சரி, ஓகே. எல்லாம் இது அனிமேஷன் கேம்ஸ், ஜாப்பனீஸ் அனிமேஷன் கேம்ஸுக்கு அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ கூட லீஃப் வந்துச்சு பாருங்க, ஏன்னா இது லீஃப் இல்லை எதுங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ லோடிங். இப்போது இன்னொரு கட்சின் உண்டு. ஓகேங்களா, இந்த கட்சின் தான் லாஸ்ட்டு கட்சின். இதுக்கப்புறம் கட்சின்ஸ் இருக்காது, ஏன்னா உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி இருக்கும். அதை நான் கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த கேம் பிளே மட்டுமே கிட்டத்தட்ட 1 hour 48 minutes நம்ம வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ மெஷின்ஸ் இந்த கேம் பிளேயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் மை டைம் டு ஷைன். அதாவது இப்போ வந்து நருட்டோ வந்து ஹொக்காகே ஆனதுக்கப்புறம் தான் த நிஞ்சா புக்கு, நிஞ்சா ஹேண்ட் புக் சாப்டர் 1 என்டர் த நக்கல் ஹெட் நிஞ்சா நருட்டோ உசுமாக்கி. ஓகேங்களா, failure won't be tolerated on those missions. They come with great responsibilities. You have always been so careless. I worry about you. இருக்கா சென்சை. இப்போ வந்து அவர் இது வருத்தப்படுறாரு நருட்டோக்காக. ஏன்னா நருட்டோ வந்து எப்போவுமே வந்து கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பான். ஆனால் நருட்டோவோட ட்ரீம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹோக்காகே ஆகிறது கரெக்டாக சொல்லும் போதே அதை தான் சொல்கிறான். ஸோ இதை தான் பேசுவீங்க. ஸோ இப்போ பசிக்குது. ஓகே, before that I got get something to eat. சரி, சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, இந்த கட்சின் அவங்க தான். இதுக்கு மேலாம் இந்த கட்சின்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து கேம் பிளேயோட டுட்டோரியல்ஸ். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் ஆக்சுவலி, அதை சொல்லியே ஆகணும்.
இப்போ நம்ம இந்த வேர்ல்டை வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு பெரிய ஓப்பன் வேர்ல்டு இல்லை. இது ஜிடிஏ வைஸ் சிட்டி அளவுக்கு ஒரு சின்ன மேப் தான். பட் இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டுட்டோரியல்ஸ் அப்படி தான் வரும். இது வந்து எப்படின்னா ஸ்ப்ரிங் பூஸ்ட் மாதிரி சாக்ராவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமில் சாக்ராங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சீரீஸ் ஆல்சோ. ஸோ இது என்னன்னு பார்த்தா இதுதான் நீங்கள் மிஷின்ஸ் எடுக்க முடியும். மிஷின் லிஸ்ட் ஜெனின் ட்ரைனிங் ஆர்க். இது வந்து ஆர்க் வைஸ் பிரியும். ஜெனின் ட்ரைனிங் ஆர்க், ட்ரெயின் எக்ஸாம் ஆர்க் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு ஆர்க். ஓகேங்களா. செகண்ட் பார்ட்டில் இந்த ஃபஸ்ட் ஆர்க் எப்படியாச்சும் முடிச்சிருவோம். இந்த ஆர்க்கில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னால் இந்த ஃபஸ்ட் ஆர்க்கு முடியலை. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிலுக்கு போகிறோம். ஏ டிஃபிகல்ட் சேலஞ்ச் ரைட் ஃப்ரம் த கெட் கோ அக்காம்ப்ளிஷ்மெண்ட் த சர்வைவல் எக்ஸசைஸ். ஸோ இதில் இங்கே கண்டிஷன்ஸ்னு இருப்பாங்க. மொத்தம் 3 பேட்டில் கண்டிஷன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் வந்து போனஸ் கண்டிஷன் இருக்கும். ஒரு கண்டிஷன் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த பேட்டில் கண்டிஷனை முடித்தா தான் இந்த மிஷினை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். போனஸ் கண்டிஷன் போனஸாக கொஞ்சம் மணி தரும். ஸோ இது பேட்டில் பேசிக் பேட்டில் டுட்டோரியல்ஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போச்சோ அடி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் எப்படின்னா இதில் அல்டிமேட் ஜுட்ஸு வந்து நிஞ்சுட்ஸு உண்டு. ரெண்டுத்தையும் வந்து போட்டு குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் சில மிஷின்ஸில் நிஞ்சுட்ஸு யூஸ் பண்ணுங்கும் போது நான் அல்டிமேட் ஜுட்ஸு போட்டால் தான் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன். இதுதான் அல்டிமேட் ஜுட்ஸு. எப்படின்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு தான். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலன்னா நீங்கள் சாக்ரா பட்டனை 2 டைம்ஸ் டேப் பண்ணிட்டு இது பஞ்ச் பட்டனை யூஸ் பண்ணும்போது ஒரு ஷேடோ க்ளோனை தூக்கி வீசுனா அது இது ஒரு வேளை கக்காஷி மேலே பட்டுருச்சுன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் இதே நான் லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். இப்போ ஃபைட் போயிட்டுருக்கு. காம்போ அட்டாக் இதெல்லாம் ஓகே. ஃபைட்டு எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இது டீமன் வின் பாப். இதுதான் நிஞ்சுட்ஸு. நிறைய காம்போ அட்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து கக்காஷி அட்டாக்கவே முடித்து தள்ள போகிறோம். காம்போ அட்டாக் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த காம்போ அட்டாக் ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அன்லிமிட்டடான சாக்ரா உண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் சாக்ரா போகிற மாதிரி இது வர ஃபீல் ஆகலை. ஓகேங்களா. நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் மிஷனுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு மணி கொடுப்பாங்க. மிஷின் கண்டிஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான மணி வந்துடும். பட் நான் இதில் இங்கே டிஃபீட் எனிமி வித்து நிஞ்சுட்ஸு கொடுத்துருந்தாங்க. நான் அதை பண்ணல. ஸோ வின் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக அவங்க ரெட் ஃப்ளவர் அந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க. அதை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் தருவாங்க. அதை நீங்கள் இச்சிராக்கு ராமன் கடைக்கு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு தருவாங்க. அதாவது ராமன் செஞ்சு தருவாங்க. அதை சாப்பிடும்போது உங்களுக்கு சக்கரா பார் இன்க்ரீஸ் ஆகும். வெறும் இந்த ஓப்பன் வேர்ல்டில் மட்டும்தான். ஓகேங்களா. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மிஷின் இன்ஃபர்மேஷன் கேரக்டர்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். அது ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், லைக் மிஷின்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த ரெட் டாட்னா இன்க்ரீடியன்ட் பேக். அது வந்து இருந்தாக்கா உங்களால் இச்சிராக்கு ராமன் வந்து சாப்பிட முடியும். இதுதான் அந்த ஷாப்பு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் தட்? இன்க்ரீடியன்ட் பேக்கை தேடி. அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பேரலை தூக்கி இந்த புஷ்ஷிங் பார் இதில் வச்சாக்க இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அது மேலே வச்சதும் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து சாக்கு ஆனில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நோடுறோம். அதான் இன்க்ரீடியன்ட் பேக் நம்ம எடுத்துட்டோம். இது ரெண்டுத்தையும் கூட உடைக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ உடைக்கணும், திரும்பி பார்ப்போமா. இது வந்து ஷூரிகன் மெத்தடு. இதை வச்சு தான் உடைக்கணும் இல்லை, நான் அப்படி உடைச்சிருக்கேன். இப்போ இதை நார்மலாகவே போட்டாலும் உடையும். ஸோ நம்ம பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஷோ அடி வாங்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த சாக்ரா மோடில் வச்சு பண்ணும்போது உங்களுடைய சாக்ரா வந்து கம்மியாகும். ஸோ ஓடினாலும் சரி, டபுள் ஜம்ப் பண்ணாலும் சரின்னு இது 3 தான் மிஷின்ஸு. டி லெவல் மிஷின்ஸ் தான் இது. இதை முடிக்கும் போது தான் உங்களுக்கு மிஷின் எக்ஸ்பிங்கிறது கிடைக்கும். அந்த மிஷின் எக்ஸ்பி இருந்தால் தான் உங்களால் அந்த கெனின் ட்ரைனிங் ஒர்க், அதாவது கேம் வைஸ் உங்களால் விளையாடுறதுக்கு ஒரு கேமுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. இந்த மிஷின் எக்ஸ்பி இவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. இதில் இப்போ நம்ம வந்து ஒரு மிஷின் எக்ஸ்பி வச்சுருக்கோம். அதான் நடக்கிறது 1000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்தால் உங்களுக்கு 5 பாயிண்ட் உண்டு மிஷின் எக்ஸ்பி. அதுதான் நம்ம இப்போ க்ளைம் பண்ணோம். ஓகே, இப்போ நம்மளால் வந்து இதுக்குள்ளேயே சி ரேங்க் போயிடும். அதாவது இந்த சி ரேங்க்கில் 3000க்கு மேலே, அப்புறம் அது வந்து பி ரேங்க் போவோம், பி ரேங்க் ஏ ரேங்க்கு போவோம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இதுதான் வந்து லேர்ன் டீம் ஒர்க். இதுவும் பேட்டில் தான். ஓகேங்களா, இதுவும் கக்காஷி கூட ஒரு ட்ரைனிங் இது மாதிரி தான். பட் என்ன இதில் வந்து என்னமோ ஓகே பார்ப்போம். ஐ மாஸ்டர் பேசிக் ஃபைட் டெக்னிக்ஸ். ஓகே, இது டீம் ஒர்க்கு. இது வந்து நீங்கள் சப் கேரக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கானது. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டே வந்து 2 பேரையும் வந்து சமன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதுவும் ஒரு பேட்டில் கண்டிஷன் தான். ஸோ அதை தான் சொல்ல வந்தாங்க அவங்க. இப்போ சாக்குரா திருப்பியும் ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஓகே, காம்போ போட்டோம். கக்காஷி அங்கே தான் கிடக்குறாரு, அதுவே தெரியாமல் நான் வந்துட்டேன். டீமன் வின்பாம் எப்படி போடுறது, நிஞ்சுட்ஸு போடுறேன் மீன்ஸ் இது சாக்ரா பட்டனை டபுள் டேப் பண்ணிட்டு இது ஷூரிக்கனை வீசணும். இப்போ நான் வந்து அட்டாக் யூஸ் பண்ணதுனால இப்போ அந்த அல்டிமேட் ஜுட்ஸு வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து இருக்கும். ஆக்சுவலி இதை தவிர இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் அல்டிமேட் ஜுட்ஸு இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த பேட்டில் முடியட்டும் சொல்கிறேன் அப்படியே. ஓகே, காம்போ அட்டாக் போட்டோம். கக்காஷிக்கு அது அவ்வளோதான் மூஞ்சி. இப்போ வந்து நம்ம சாக்குரா இறக்கியிருக்கோம். ஆக்சுவலி சாக்குரா பெருசாக எதுவும் பண்ண மாட்டா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, இதுவுமே ஒரு போனஸ் கண்டிஷன். கடைசியாக சப்போர்ட் கேரக்டர் வச்சு முடிக்கணும்னு அதுக்காக தான் அவங்கள இறக்கி விட்டேன். கடைசியில் வந்து சாசுகே கையாட்டி தான் போடணும்னு இருந்திருக்கு. ஓகே, அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதில் ஃப்ரீ பேட்டில் மோட்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மூலயமா நீங்கள் வந்து ஆசைப்படுற கேரக்டரை சப்போர்ட் கேரக்டர்ஸ் வச்சு வேறு இன்னொரு கேரக்டரோட பேட்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யாருக்கும் யாரோட பேட்டில் பண்ணணுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது வந்து ஒரு வீடியோவாக போடுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேட்ச் 5 கேட்ஸு. இந்த மிஷினையும் எடுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 10 எக்ஸ்பி இருக்குது, மிஷின் எக்ஸ்பி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1 hour விளாண்ட மிஷின் எக்ஸ்பி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வந்து கேட்னா நீங்கள் கேட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்து ஆனிமே சீரீஸ்லேயும் இருக்கும். இதில் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி இந்த ஓப்பன் வேர்ல்டை எப்படிலாம் கிளைம் பண்ணுறது, இந்த எப்படி சுற்றி பார்க்குறதுங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. உதாரணத்துக்கு ஸ்கை, இது வால் ஜம்ப்பு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்ட்ரிங்க்கு ஜம்ப் பண்ணி போகிறது, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளது ஒரு மேலே இருக்க அந்த இது
பலகையாக இருக்குல்ல, அதில் ஏறி போவோம் பிளாங்கில். ஓகேங்களா? இது மாதிரி இன்னும் 5 இடங்கள் இந்த மாதிரி 5 விதமாக வந்து கிளைம் பண்ணுறதுக்கு இருக்குது. இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இங்கே பிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் வந்து ஒரு இதில் இது வால் ஜம்ப் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் ஜம்ப் பட்டனை மட்டும் டேப் பண்ணால் போதும். இந்த மூவிங் பட்டனை வந்து தொடக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் பண்ணாலே போதும். இப்போ நான் பண்ணுற மாதிரி தான். ஓகே, கேட்ச் பண்ணுறோம் செகண்ட் இதையும். இது ரொம்ப பேசிக் ட்ரைனிங்காக இருக்கனாலும் இதுலேயே லாஸ்ட்டில் ஸ்டிங்கில் போகிறது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டுனா இதுதான் நினைக்கிறேன். இதுதான் ஸ்டிங்கில் போகிற இது. ஸ்டிங்கில் போகிறது இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இது எப்படின்றத பாருங்களேன், கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஸ்டிங்லேருந்து இப்போ அந்த ஸ்டிங்க்கு போனோன்னா நீங்கள் ஹோல்ட் டு ஸ்பின் அதை வந்து ஹோல்ட் பண்ணணும். அது எல்லாவற்றையும் நீங்கள் ஹோல்ட் பண்ண வராது. இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறேன். நான் மல்டி ஜம்ப் பண்ணி இப்படி போயிட்டேன். இதான் பிரச்சனை. இது எப்படி திருப்பன்னு தெரில. இப்போ திருப்பணும்னா திருப்பியும் திரும்பிடுச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இப்போ எப்படி அதை பண்ணணும்னு தெரில. அப்புறம் எப்படியோ திருப்பினா திருப்பியும் திரும்பிடுச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருப்பேன். சரின்னு இறங்கி ஓடுறோம். இதில் அந்த மெத்தடில் மட்டும்தான் ஏற முடியும். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் வேறு ஏதாச்சும் மெத்தடில் ஏற முடியுதானே. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே இடத்துக்கு ஓடிட்டோம். ஓகே, இந்த இதில் ஜம்ப் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ ஹோல்ட் டு ஸ்பின். நான் இப்போ இது ப்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே நிறைய முறை வரமாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை. இப்போ நான் அந்த பக்கம் போகணும், இறங்கணும். எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இறங்குவோம். அது இதுக்கு மேலே நகர முடியாது போல. ஸோ இப்போ இறங்கணும். எப்படி இறங்க? ஓகே, எப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அச்சோ, ஐயோ, என்ன வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன். ஓகே, இப்போ திருப்பி டபுள் ஜம்ப். அந்த வேறு வழியே இல்லையா, அதில் தான் ஏறணுமா? ரொம்ப நேரத்தை போக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு மிஷினில் மட்டும் 300 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 248 அந்த மாதிரி தான். 238 தான் இருக்குது. ரொம்ப நேரம் இழுத்துட்டேன். இதுலேருந்து எப்படிரா போவேன்? சரி, ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். கீழே இறக்கி விட்டாங்க. சரி, ஓகே, இப்போ இதில் ஏறி பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த வாட்டி பர்ஃபெக்டாக பண்ணுவோம், நம்புங்க. ஸோ மறக்காமல் யாருக்கும் பேட்டில் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பேட்டில் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? நானும் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். பட் அது நீங்கள் அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணல. பட் நல்லா தான் இருந்துச்சு அந்த மெத்தடில் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து நான் கேமை முடிக்க தான் நிறைய கேரக்டர்ஸ் அன்லாக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் உடனே பண்ண முடியாது, பட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அந்த இன்க்ரீடியன்ட் பேக் எடுத்தோமே அந்த மெத்தடில் எடுக்கிறது. பட் அது எப்படின்னே இதை ட்ரை பண்ணாமலே எனக்கு அது எப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம பெரிய திறமைசாலி அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஓகே, இப்போ அந்த பாக்ஸை வந்து அங்கே வச்சதும் இது ஓப்பன் ஆகும். அது தப்பாக வச்சுட்டேன். அண்ட் இதுதான் ஃபைனல் போனேன். இல்லை இன்னும் ஒன்று இருக்கா தெரில கரெக்டாக. பட் இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. அது இந்த ஜம்ப் வச்சு வர்றது.
இதோ சொல்லலை, நான் இந்த பில்டிங்கில் இருப்பேன். ஸோ இந்த பில்டிங்லேருந்து எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜம்ப் நருட்டோ கேனன் ஜம்ப்பாக ஏதோ இருக்கும், அதை யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஆங்கிள் பண்ணி குளிச்சிடுறா கைக்குள்ளே. ஓகே, குளிச்சு வந்துட்டோம். இதுதான் ஃபைனல் போனேன், முடிச்சிட்டோம். நம்ம இந்த மிஷினை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மிஷின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக. இது வந்து 4வது மிஷின். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே மிஷினே கிடையாது. நம்ம வந்து ஒரு கட்சின்ஸ் பார்த்தோம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு மிஷின்னு இருக்கும். ஆக்சுவலி மிஷின் கிடையாது. ஸோ அதையே எடுத்து தான் இருக்கும் இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருக்குன்றதுல. ஸோ அது அப்புறம் ஒரு 2 பேட்டல், அப்போ இப்போ இது 4 முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து இது வந்து ரேஸு. இதான் நம்ம ஃபைனலாக பண்ண போகிற மிஷின் இந்த வீடியோவில். இது என்னென்னா ரேஸு. ஆக்சுவலி ரேஸே ஒரு எனக்கு இந்த கேமில் ரேஸ் தான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. மீன்ஸ் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், பார்த்தா தெரியும். இன்னும் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி ஜெனின் ட்ரைனிங் இருக்கும், ட்ரைனிங் இருக்குது, அதனால தான் வந்து தேவைப்படும். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி C ரேங்க் மிஷின், D ரேங்க் மிஷினில் வரலாம். இது ஃபாரஸ்ட் ரேஸ் மிஷின். இதே மாதிரி சுனின் எக்ஸாம் ஆர்க்லேயும் ஒன்று வரும், அண்ட் இந்த ஆர்க்லேயும் ஒன்று வரும். மேலே கொடுக்குறது மூலயமா வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க. இது டீப்பேடை வந்து நீங்கள் கீழ் நோக்கி எடுத்து போகும்போது ஸ்லோ பண்ண முடியுமோ உங்கள் மூமெண்ட்டை. லெஃப்ட் ரைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஒரு ஷூ மாதிரி உள்ளதும் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் மரத்தில் அடிபட்டுச்சுன்னா இந்த ரெக்கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் இங்கே கீழே வந்து நிறைய பாம்ஸ் உள்ள இடம்லாம் இருக்கும். அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிக்கிறது கஷ்டம். கரெக்டாக நான் அந்த ஷூவை பிடிக்கிற மாதிரி வந்து அழி வாங்கிட்டேன். ஸோ அதனால் அந்த ஷூ வரல. ஸோ டைமிங் உண்டு, அதுக்குள்ளே நீங்கள் போகணும். ஆக்சுவலி டைமிங்குள்ளே முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இதுனா போனஸ் கண்டிஷன். அவன் ஒரு டைமிங் சொல்லுவான், அதுக்குள்ளே முடிக்கணும். அண்ட் மேலே ஒரு எம்னு போட்டு ஒரு நம்பர் போதில், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ 60 செகண்ட்ஸ் இது போயிடுச்சு. அண்ட் இன்னொன்றும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். 2 போனஸ் கண்டிஷனையும் நான் விட்டுட்டேன். ஓகே, 60, 70 2 கண்டிஷனையும் நான் லெஃப்ட் பண்ணதுனால போனஸ் கண்டிஷன்லேருந்து எனக்கு காசு வராது. காசு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் அல்டிமேட் ஜூட்ஸ் வாங்குவோம், இந்த பேட்டலில் ஹெல்த் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் ஆகும். சில விஷயம் அது சக்கரை வந்து ரெக்கவர் பண்ண யூஸ் ஆகும். அதெல்லாம் கூட வந்து மணி இருந்தால் தான் வாங்க முடியும். அண்ட் அல்டிமேட் ஜூட்ஸோ நெஞ்சுட்ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து வாங்க, அதுதான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபைனல் மிஷின் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தது. ஓகேங்களா? ஓகே, நம்ம மிஷின் கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு 2000 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீக்ரெட் ஸ்க்ரோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி இதுக்கு சீக்ரெட் ஸ்க்ரோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாரி நிஞ்சுட்ஸுக்கு அலெக்ட் பண்ணுறதுக்காக. இதுதான் இந்த ஸ்க்ரோல்ஸு. இது கிட்டத்தட்ட நான் 56 ஆல்ரெடி கலெக்ட் பண்ணேன். இது திருப்பி இன்னொரு முறை. ஓகே, ஸோ 92 வந்திருக்கு. 98. இந்த பக்கம் ஒரு பார்த்து போகுது. எந்த பார்த்துக்கு போகலாம்? இந்த பார்த்துக்கு போவோம். ஸோ நீங்கள் இதில் உள்ள இந்த மாதிரி பொருள்லாம் பிரேக்கபிள் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் உடச்சிக்கிட்டே இருக்கணும். இது வேறு ஒரு மிஷினு. அதை முடிக்கிறது மூலியமாக மிஷின் எக்ஸ்பி உண்டு. அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு மிஷின்லாம் முடிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய், பீஸ்.